அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மிளகா செடி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த செடியை நம்ம எடுத்துடணும். இப்போ இருக்கிற காயை நம்ம எடுத்துட்டு இந்த செடியை நம்ம பிடிங்கி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேறு தான் வைக்கணும். அதனால் நம்ம இருக்கிறத இப்போ நம்ம பறிச்சுக்கலாம். இது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த செடி எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறத நம்ம இப்போ நான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப நல்லாவே காய்ச்சிச்சு இந்த செடி. இவ்வளவுதான், இனிமேல் காய்க்காது. அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது பண்ணி பார்த்துக்கோ, இங்கே இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பிடுங்கி போட்டோம்னா வீணாக தானே போகும். அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். வேறு வேறு சரி, எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இந்த காய்க்காது. நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று இருக்குது எல்லாத்துலேயுமே. நம்ம இது பிடிங்கி அவ்வளோதான். நீ இதை செடி எடுத்துட வேண்டியதான். கொட்டி மறுபடியும் தலையுது. ஆனால் இருந்தாலும் அது முன்ன மாதிரி நீ காய்க்காது. அதனால் நம்ம எடுத்துறது நல்லது. பாருங்க, இதெல்லாம் இருக்குது. நம்ம பிடுங்கி எரிஞ்சிட்டோம்னா இதெல்லாம் வீணாக தானே போகும். அதனால் நம்ம செடி நல்லா முத்திருச்சு. முத்துறதுனால பிஞ்சாக இருக்குதுன்னு இல்லை, இதுவும் நல்லா காரமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். நீ செடியெல்லாம் நீ பிடிங்கி எடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்க, இதை கட்டு. இது இது பட்டு போச்சு. இது அவ்வளோதான் முடிஞ்சது. இதில் ஒன்று தளைஞ்சு பாருங்க, சூப்பராக பூத்துருக்கு பாருங்க. இந்த ஒரே ஒரு கொத்தில் நிறையா இருக்குது பூவு. இது இது டேபிள் ரோஸ் மாதிரி. இது பன்னீர் ரோஸு. சூப்பராக, இதுவும் நல்லா மணக்குது. ஆனால் பனி இருக்கிறதுனால இந்த மாதிரி பூ விரியாமல் இந்த மாதிரி இருக்குது. இது சின்ன பயில தான் இருக்குது. இதையும் மாற்றணும், இந்த செடியை. இந்த செடி இப்போ புதுசாக நான் வச்சது. இப்போ பாருங்கள், பனி ரொம்ப பனி அடிக்கிறதுனால இந்த இலையெல்லாம் பாருங்கள், அப்படியே சுருட்டையாக நமக்கு குடை மிளகாயில் இருக்கிற மாதிரி வருது. அதனால் இந்த பனிக்கு இந்த மிளகா செட் ஆகலை. பாருங்கள், எல்லா செடியும் இது புது செடி தான். ஆனால் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு. ஆனால் செடி சரியில்லை, அப்படியே சுருட்டையாக இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்குது, இது பாருங்கள், இதுவும் சுருட்டையாக தான் இருக்குது. ஆனால் காய் இது இல்லை. இது பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்குது. இது பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. இது பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது புதுச்செடி, அதனால் பெருசாக உள்ளதை மட்டும் தான் எடுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறத எடுத்தோம்னா நமக்கு காரம் இருக்காது. பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் இது ஓரளவுக்கு காய்ச்சிருக்கு. இது நல்லாவே காய்ச்சிருக்கு. இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இது பெருசாகட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செடி நம்ம பிடுங்கி எடுக்கிற செடியில் எடுத்துக்கிறோம். இது புதுசாக நம்ம வச்சதில் நம்ம எடுத்துக்கிறோம். இது பாருங்க, இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இது குட்டி குட்டியாக இருக்குது. இனிமேல் அந்த செடி வராது. நம்ம எடுத்துகிட்டு வேறு தான் போடணும். கத்திரிக்காய் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாம்பாருக்காக நம்ம பழைய கத்திரிக்காய். ஆனால் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. நம்ம இருக்கிறத எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்க, சூப்பர் காய். இந்த காயை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது காய். இது 6 மாதம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. இந்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் எடுக்க வேண்டாமா? இது சின்னதுமே. இது பாருங்கள், இந்த ஒரு செடி தான் பழசுலே இது மட்டும்தான் இப்போ நல்லா காய்க்குது. இதில் 3 இருக்குது. இதில் 1 2 5 காய் இருக்குது. 5 காய் இருக்குது. இதை பிடிங்கலாம் பாட்டி. இது பாரு, இங்கே வா, இங்கே வாட்டி. இந்த பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்குது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, பெருசு. அன்னைக்கு பிடுங்க நம்மள அந்த மாதிரி, அன்னைக்கு மாதிரி இதாகிறாங்க. இது பாரு, இது சூப்பர் காய். இந்த செடியும் நல்லா இருக்குது, காயும் சூப்பராக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது காய். இது நமக்கு இது சாம்பாருக்கு போதும். நமக்கு வாரத்தில் ஒரு தடவை பழைய செடி நமக்கு சாம்பாருக்கு நமக்கு கொடுத்துருது. இது போதும் நமக்கு.
அந்த இப்போ வந்து இது பாருங்கள், நான் விதை போடலை. வேறு வந்து இதில் வந்து முட்டைக்கோஸ் வச்சுருந்தேன். செடி வந்து அந்த பூச்சி வந்து அப்படியே ஃபுல்லாகவே தின்னுருச்சு. நான் பார்க்காம விட்டுட்டேன், பூராவே தின்றுச்சு. இது தானாக வந்தது. இதுவும் தானாக வந்து இன்னொரு பையில் முளைச்சிருந்தது. அதனால் இதோடு சேர்த்து இதையும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் இன்றைக்கி காலையில் தான் நான் வச்சேன். இது பாருங்க, இது வந்து அடுத்த கத்திரி நம்ம வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ வச்ச கத்திரி. பிஞ்சா இது எப்படியாச்சு இங்கே இருக்குது, இங்கே வாச்சா. இது பாருங்க, இது வந்து நாட்டு தக்காளி. பாருங்க பாருங்க, ஒரே கொத்தில் வந்து பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 2, 4, 5 5 காய் பிடிச்சிருக்குது. 5ல் வந்து இது சூப்பராக பழுத்துருச்சு. நம்ம பழுத்ததை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இதுவும் பழுத்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே இருக்காரு, இங்கே காட்டு பெருசதுக்கெல்லாம் முட்டை. இது பாருங்க, அது உடையப்போகுது. இது பாருங்க, இது வந்து குட்டி பை பாருங்கள், பையை பாருங்கள், சின்ன பை தான். அதை நான் வச்சுக்கிறேன். இந்த செடி எல்லாமே வந்து நான் விதை போட்டு நான் வைக்கலை. எல்லாமே நான் வந்து இந்த அழுகுன பழத்தை வந்து நான் போட்டதில் தான் முளைச்சது. இது பாருங்கள், எத்தனை காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். சின்ன பை தான். இங்கே 1 இருக்குது, இங்கே 2, 3, 4, 5. இதிலே வந்து 5 இருக்குது. 5ல் வந்து பழுத்ததை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இதில் வந்து 3 காய் கிடக்கு. 3ல் 1 பழுத்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இதுவும் சூப்பராக பழுத்துருச்சு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நாட்டுப்பழம். பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு பழம் வந்துருக்குது. இங்கே வா, இல்லை இல்லை, இதெல்லாம் நாடு தான். சரியா, இந்த பாரு, இங்கெல்லாம் காய் இருக்குது பாருங்க. இதெல்லாம் காய் இருக்குது, இங்கெல்லாம் காய் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து செரி டொமேட்டோ பாருங்க. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்தாச்சு. பழுத்தது எல்லாம் எடுத்துட வேண்டியது. எங்கே இங்கே வந்து இது செரி டொமேட்டோ தான் பாருங்க. பந்தலுக்கு வந்துருச்சு. வந்து ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு சின்ன தட்டை ஒன்று எடுத்து வந்துருக்குது. இது வந்து கீழே கொட்டினா பிறக்கி தான் எடுக்கணும். அந்த பாருங்க, இங்கே வா, இங்கே இருக்குது, இங்கே கொண்டா, இங்கே வேண்டா. இந்த பாரு, இங்கே பாருங்க, இந்த செடி வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இங்கே வந்து ஒன்று பழுத்துருக்கு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். பச்சை கலர் செரி டொமேட்டோ பாருங்க, ஒரே கொத்தில் வந்து நமக்கு பாருங்க 4 இருக்குது. இப்போ 4ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படி தொட்டோன்னே வருது. இந்த பாருங்க, இங்கே 1 இருக்கு பாரு, இங்கே 1 இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த பாருங்க, இங்கே 4 இருக்கா. 4ல் வந்து 1 வந்து பழுக்கலை, 3 பழுத்துருச்சு. இதையும் நம்ம சூப்பராக எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, அப்படி தொட்ட இந்த பாருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம் தான், அப்படி பண்ணால் போதும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. பார்த்தா நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாருங்க, இது வந்து மஞ்சள் கலரு செரி டொமேட்டோ. நிறையா தடவை நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இருந்தது, நம்ம இதையும் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது பாருங்கள், இது செரி டொமேட்டோ. இந்த செடி வந்து ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்தால் தான் இந்த செடி வந்து ஓரளவுக்கு நல்லா காய்க்கும். அதனால் வந்து தேவையில்லாத செடியெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ வந்து நமக்கு பாகா செடி வந்து எல்லாமே முடிஞ்சது. இதெல்லாமே எடுத்துடணும். ஆனால் ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது. நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி விட்டோம்னா இதை வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டு கொண்டு போய் கொட்டிட்டு வந்தாச்சு. இப்போ 2வது தட்டு சொல்கிறீங்கன்னா அதுக்காக இருக்குது. இங்கே வா, இங்கே வா, இது பாருங்க, தட்டைக்காய். இது காராமணி. நிறைய பிஞ்சு அங்கே விட்டுருக்குது. இங்கே வந்து 1 காய்ச்சிருக்குது. நம்ம இதை விட்டுட்டோம்னா இது வந்து முத்திரும். அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 1 இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். வா, இப்போது இது பாருங்கள், நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் பிஞ்சு தான். இது ஒரு பட்டம் வரும். நம்ம வந்து இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். பெருசானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சூப்பராக வந்து இந்த பாருங்க, இங்கெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே தூர்லேருந்தே நமக்கு பிஞ்சு விட்டுருக்கு. இதிலேருந்து பூரா பிஞ்சாக தான் இருக்குது. அது பெருசானதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த செடி வந்து எதுக்குமே வந்து சரியில்லை. இதையும் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி தேவையில்லாத நிறையா இருக்குது, நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம். இங்கே இருக்குது, இங்கே வச்சா, இங்கே காட்டுச்சா, கீழே வைச்சா. இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே வந்து 3 ஒரே கொத்தில் 3 இருக்குது. இது ஒன்று பழுத்துருச்சு. இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இதில் இந்த குட்டி செடியில் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து 2 பழம் இருக்குது. 2 பழத்தையும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக பழுத்துருச்சு. இதெல்லாம் வந்து நாட்டு பழம் தான். பாருங்க, இதை எடுத்துக்கலாம். வேறு எங்கே இருக்குன்னு பாரு. பாருங்க, இங்கே ஒரு செரி டொமேட்டோ பழத்திருக்கு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாமா? இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கை வச்சு காட்டுங்க. பாருங்க, இது வந்து செரி டொமேட்டோ, இது வந்து நாடு, இது வந்து செரி டொமேட்டோ. இப்போ வந்து நம்ம அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணுறோம். பாருங்க, சூப்பராக இங்கே பாருங்க, ஒரே கொத்தில் வந்து பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த பெருசாகலை. பெருசானதுக்கப்புறம் நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது. இது வந்து எல்லாமே பூவாக இருக்குது. அன்றைக்கி நம்ம வந்து அறுவடை பண்ணணும். அதனால் அது வந்து பூ பெருசாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே உள்ளேலாம் பாருக்கட்டி, இல்லை இது பாருங்க, ஒரே கொத்து தான். எத்தனை இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இங்கே இருக்குது, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது. இது வந்து முத்தட்டம். இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பெருசாக இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இந்த இங்கே ஒரு கொத்து இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கொத்தை பாருங்கள். இது வந்து இந்த பக்கம் சாஞ்சிட்டு இருந்தது. நான் காலையில் வந்து இதை நம்ம எடுத்து இந்த சைடு போட்டு வந்தேன். இந்த பாருங்கள், ஒரே கொத்தில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக காய்ச்சிருக்கு, நல்லா பச்சையாக இருக்குது, எந்த பூச்சியுமே இல்லை. பாருங்கள், இதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பர் காய். இங்கே இருக்குது, இந்த பாரு, இங்கே இருக்காரு. இங்கே உள்ளே ஒன்று இருக்குது பாருங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர், சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஒரே ஒரு செடி தான். இதில் எத்தனை காய் காய்ச்சிருக்க மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது காய். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை அறுவடை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இந்த பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வச்சு இதே மாதிரி எடுத்திங்கன்னா எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த செடி எப்படி காய்க்குது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரே இது. ஆனால் அது வந்து பொறுக்க முடியல செடினால், அப்படியே கீழே எல்லாமே சாஞ்சிருச்சு. இப்போது அறுவடை பண்ணிட்டு போனோம். ஆனாலும் இந்த செடி வந்து நமக்கு வந்து ஒளிச்சு விடுது. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம 3 காய் நமக்கு கண்ணுக்கு தெரியல, 3 நம்ம பறிச்சாச்சு. வந்து அறுவடை முடிச்சாச்சு. இப்போ வந்து செடி அவரை, பட்டை அவரை வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. இது போதும் நமக்கு ஒரு பொரியலுக்கு, ஒரு தடவைக்கு ஒரு பொரியலுக்கு நமக்கு வந்துடுது செடி அவரை. அப்புறம் வந்து காராமணி வந்து எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இது பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து செடி வந்து பச்சை மிளகா செடி வந்து சீசன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த செடியை வந்து நம்ம பிடிங்கி எடுத்துகிட்டு வேறு எதாவது நம்ம போடணும். அதுக்காக நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறேன். 2வது ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது. அப்புறம் வந்து செரி டொமேட்டோ கொஞ்சம் மஞ்சள் கலர் இருக்குது. அப்புறம் நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி சாம்பாருக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம். இது பழைய கத்திரிக்காய், 7 மாதம் ஆச்சு அந்த செடி வச்சு. இப்போ இது வரைக்கும் நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்குது. இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.